My dear students, all of you take page number 53. Today we start the new chapter, chromosomal basis of inheritance. It come under the unit 7, genetics. Okay, chromosomal basis of inheritance. Chromosomes are basic for the inheritance. Chromosome only carry the genetic information and it will be transferred from one generation to another generation. It is called as chromosomal basis of inheritance. Chromosomal theory of inheritance. G.J. Mendel. Who is G.J. Mendel ma? Father of genetics. Gregor Johann Mendel in the year 1865 studied the inheritance of well-defined characters of pea plant. ஓகேவா ஸோ 1865 பீ பிளான்ட்டில் நிறைய கேரக்டர்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார். பட் ஃபார் செவரல் ரீசன்ஸ் ஹீ டிட் நாட் கெட் த ரிகக்னைசேஷன் டில் 1900. After that, 3 scientists, who are they? Mark Panico, De Vries, Correns and Schermark, independently rediscovered the Mendel's results on the inheritance of characters. They will rediscover the Mendel's works in 1900. Various cytologists also observed. After that, மெண்டலுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் வேரியஸ் சைட்டாலஜிஸ்ட். ஹூ இஸ் சைட்டாலஜிஸ்ட்மா? த பர்சன் டு ஸ்டடி அபவுட் த செல்ஸ் அண்ட் செல் ஸ்ட்ரக்சர், செல் ஃபங்க்ஷன்ஸ். செல்ஸை பற்றி படிக்கிற ஸ்டடீஸ்க்கு வந்து சைட்டாலஜின்னு சொல்லுவோம். அந்த சயின்டிஸ்ட்டுக்கு செல்ஸை பற்றி ஸ்டடி பண்ணுற சயின்டிஸ்ட்டுக்கு சைட்டாலஜிஸ்ட். ஆல்சோ அப்சர்வ்ட் செல் டிவிஷன் டியூ டு அட்வான்ஸ்மெண்ட் இன் மைக்ரோஸ்கோபிக். ஸோ மைக்ரோஸ்கோப்பியோட டெவலப்மெண்ட் 1900க்கு அப்புறம் மைக்ரோஸ்கோப்பி வந்து நல்லா வெல் டெவலப் ஆணுச்சு. நம்ம 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம் இல்லையா, லைட் microscope, electron microscope, bright field, phase contrast microscope, compound microscope, இதெல்லாம் டெம்செம் இதெல்லாம் படித்தோம் இல்லையா. ஸோ ஆஃப்டர் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் மைக்ரோஸ்கோப்பை செல் டிவிஷனை கூட அவங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. திஸ் லெட்ஸ் டு த டிஸ்கவரி ஆஃப் அ ஸ்ட்ரக்சர் இன்சைடு த நியூக்ளியஸ். ஸோ அதுக்கப்புறம் தான் என்னது நியூக்ளியஸோட ஸ்ட்ரக்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி நியூக்ளியஸ்குள்ளே ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் தான் என்னது குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. வேர் த குரோமோசோம்ஸ் ஆர் ப்ரெசென்ட்மா? குரோமோசோம்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன்சைடு த நியூக்ளியஸ். இன் யூகரியாட்டிக் செல்ஸ், in eukaryotic cells, worm-shaped structure formed during the cell division are called as the chromosomes. In eukaryotic cells, worm-shaped structures are present inside the nucleus is called as chromosomes. These chromosomes are visualized by using a staining. Stains, டைஸை யூஸ் பண்ணும்போது குரோமோசோம்ஸ் வந்து நம்மளுக்கு விசிபிளாக தெரியும். ஓகேவா, நம்ம ஸ்டெய்னிங் டெக்னிக் படிச்சிருக்கோம் இல்லையா, கிராம் ஸ்டெய்னிங் படிச்சிருக்கோம் இல்லையா, கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா நெகட்டிவ் பாக்டீரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டெய்னிங் மெத்தட் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த நியூக்ளியஸை செல்ஸை ஸ்டெயின் பண்ணும்போது நம்மளுக்கு குரோமோசோம்ஸ் வந்து விசிபிளாக தெரியும். நெக்ஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோமா. டிப்ளாய்டு. Diploid, an organism which possess 2 complete basic sets of chromosome. An organisms which possess 2 complete basic sets of chromosome is called as a diploid. Diploid in ஒரு organismல 2 complete basic set of chromosomes இருந்துச்சுன்னா that is called as a diploid அப்படின்னு சொல்கிறோம். See here ma, an organism possess a 2 basic complete set of chromosomes. ஒரு ஆர்கானிசத்தில் இது மாதிரி கம்ப்ளீட் செட்ஸ் ஆஃப் குரோமோசோம் இருந்துச்சுன்னா அதை டிப்ளாய்டு அப்படின்னு சொல்கிறோம். அதே அந்த ஆர்கானிசம்னா டியூரிங் த டைம் ஆஃப் கேமெட் ஃபார்மேஷன் அப்போது உனக்கு மியாசிஸோட ரிசல்ட்டில் உனக்கு வந்து ஹாப்ளாய்ட் செல்ஸ் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் அந்த குரோமோசோம்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹாப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவோம். சிங்கிள் என்ன? ஹாப்ளாய்டு. 2 கம்ப்ளீட் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருந்துச்சுன்னா அது டிப்ளாய்டு கண்டிஷன். டிப்ளாய்டுனா என்னது? அந்த பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டிப்ளாய்டு. அதே ஹாஃப் ஆஃப் த குரோமோசோம்ஸ் சிங்கிள் பார்ட் மட்டும் ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னா அதை ஹாப்ளாய்டு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஹாப்ளாய்டு என்னக்கும் 2Nக்கும் வேரியேஷன்ஸ் புரியுதா? ஹாப்ளாய்டு டிப்ளாய்டு. நம்ம நார்மல் பாடி செல்ஸில் பார்த்தீங்கன்னா சொமாட்டிக் செல்ஸ் அப்படின்றது நம்ம பாடி செல்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா 2 காப்பீஸ் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். குரோமோசோம்ஸ் எல்லாம் 2 காப்பீஸில் உனக்கு ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஹாப்ளாய்டுன்னு பார்த்தீங்கன்னா 1 காப்பி ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் ப்ரெசண்ட்டாக இருக்கும்.
they are subdivided into two chromosomes. Example, gametesல spermsல எக்ஸில் பார்க்கும்போது உனக்கு சிங்கிள் தான் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து 2 sets ஆஃப் குரோமோசோம்ஸ் இருந்துச்சுன்னா அது டிப்ளாய்ட், அதே சிங்கிள் செட் இருந்துச்சுன்னா அது பேர் ஹாப்ளாய்ட். மார்க் பண்ணிக்கமா. குரோமோசோம்ஸோட டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. எ குரோமோசோம் கன்சிஸ்ட் ஆஃப் லாங் கண்டினியூஸ் coiled piece of DNA. A chromosome consists of long continuous coiled piece of DNA in which genes are arranged in linear order. Chromosome consists of a long continuous coiled piece of DNA in which the genes are arranged in linear order. Each gene has a specific position that is called as a locus on a chromosome. Genes has a definite position. That position is called as a locus on chromosomes. Chromosomal theory of inheritance states that Mendelian factors, Mendel வந்து எதை factorsன்னு சொன்னாரு, இப்போ இருக்கிற genes have specific location, position of chromosomes, and they will carry information from one generation to next generations. So chromosomal theory of informations 2 mark இங்கே மார்க் பண்ணிக்க. What is the chromosomal theory of inheritance? என்ன சொல்கிறாங்க? Mendelian factors have a specific position on chromosomes and that will carry the information from one generation to another generation சொல்கிறதா என்னது chromosomal theory of inheritance. ஓகே, குரோமோசோமுக்கு டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா குரோமோசோம் கன்சிஸ்ட் ஆஃப் லாங் கண்டினியூஸ் காயில்டு பீஸ் ஆஃப் டிஎன்ஏ இன் விச் ஜீன்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் லீனியர் ஆர்டர். ஈச் ஜீன்ஸ் ஹாஸ் அ ஸ்பெசிஃபிக் பொசிஷன் இஸ் கால்ட் அஸ் அ லோக்கஸ். See this? This is the structure of chromosome. Chromosome consists of long coiled structure is called as a DNA. The segment of DNA is called as a gene. Gene has a specific place. Genes have a specific position that is called as a locus. The genes are responsible for carrying information from one generation to the next generation.